இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்கத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நானும் ஒருமுறை இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்திருக்கிறோம். அனைவரும் வருகவர் என்று வரவேற்கிறேன். இந்த போலீஸ்காரர் இன்னைக்கு இவ்வளவு பேர் கூட்டத்தோர்களை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கு இல்லையா? ஏன் அவர்களை குண்டச்சட்டத்தில் அத்தனை பேர் அடிக்கவில்லை? திராணி இல்லை தான் நான் கூறுகிறேன். எங்களை அடக்க நினைத்தால் எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா சின்னையார் 2 பேருக்கு எவனால் அடக்க முடியாது என்று வேடிக்கை பார்க்கிறதே பேசவில்லை. இந்த ஆகாஷ் என்பவனை நீங்கள் உரிய தண்டனை கொடுக்கவில்லை என்றால் எங்கள் தம்பிகள் சும்மா இருக்க மாட்டார்கள். நாங்கள் சும்மா சேம்பிள் தான் காட்டிடுகிறோம். சும்மா சேம்பிள் இது. இது நையா வருதுக்கு போனால் இந்த தமிழ்நாடு தாங்காது என்று யார் அந்த ஆகாஷ் என்பவன்? யார் அவன்? திமுக என்ற கைக்குரியவன். நீ ஒன்றை சேராத, நீ என்ன பெரிய கிழிச்சிடுவன்? கட்சியில் வச்சுக்க. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர் சங்கத்தில் இள மக்களை தாக்க நீ யாரா? நீ இதோட நீ நிறுத்திக் கொள்ளணும். அவகாசி என்பவனை அவங்க அப்பா வந்து மகேந்திரன் என்பவனை உங்க வீட்டை நுழைத்து எங்களுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது. ஒரே செகண்ட் உங்க வீட்டை நுழைய முடியும். நீங்க இதோட அடக்கவில்லை என்றால் காவல்துறைக்கு ஒன்று சொல்றேன். அவங்க 150 பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஏன் இந்த காவல்துறை முன்னேற்றி அவங்க அரெஸ்ட் பண்ணவில்லை? அரெஸ்ட் பண்ண தேவை காவல்துறையை கண்டிக்கிறோம். ஏன்னா உளவுத்துறை இருக்கு இல்லையா? இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு திருவிழா நடக்குது. இந்த திருவிழால அமைதியாக நடக்க வேண்டிய காவல்துறை திறவே என்ன தெரிஞ்சிருக்குல்ல? ஏன் அவங்களை நீங்க அந்த முன்னேற்றி அரெஸ்ட் பண்ண காரணம் என்ன? அப்ப உங்களுக்கு மேல இருந்து உங்களுக்கு அனுப்பிச்சுதா? மஞ்சள் சட்டை அணிஞ்சா மஞ்சள் சட்டை அணிஞ்சு சண்டிகர் சொல்ற சண்டிகர் தாண்டா. நாங்க ஆம்பளைங்க சண்டிகர் தாண்டா. திட்ட பசங்க கிடையாது. நாங்க கட்சியில் நாங்க ஆம்பளை தான். இதோடு நிறுத்தி கொண்டா உங்களுக்கு நல்லது, உங்க ஆட்சிக்கு நல்லது என்று நாங்க மஞ்சள் சட்டை போடுவோம். மஞ்சள் சட்டைக்கு இனிமேல் ஏவும் எங்க மஞ்சள் சட்டை போட்ட தொட்டா அதுக்கு மேல எங்க பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எங்க குரு சொல்லியிருக்கிறாரு, நாங்க விவசாயம் பண்றவன், நாங்க அனைத்து தொழில் செய்ய எங்க கையில என்ன ஆயுதம் இருக்க வச்சு தாக்குவோம்னா இந்த காலப்பட்டதுக்குள்ள மட்டும் நீ இந்த அராஜகத்தை வச்சுக்காத. உன்னை எங்க கண்டால விட மாட்டேன். எங்க கண்டால விட மாட்டோம். இந்த பையனை ஒரு காலி சிலக்கா பையனை காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டாங்க. அவன் என்ன அவ்வளவு ரவுடியா? இந்த ரவுடியா பாம்பே போய் வச்சுக்கடா. அங்கதான் பாம்பே தான் ரவுடி சாமி இருக்கு. இது தமிழ்நாட்டுல அமைதியா வன்னியர் சமுதாயம் மட்டும் இல்ல, அனைத்து சமுதாய மக்களும் அமைதியாக வாழக்கூடிய தமிழ்நாடு இது. இந்த தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை உருவாக்காத. மீண்டும் எங்க குரு நச்சின் பள்ளிகள் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. குரு மட்டும் நீங்க வன்னியரா இருக்கலாம், ஆனா எங்க உடம்புல வருது குரு ரத்தம் வருது. எங்க பசங்க என்ன சும்மா இருக்க மாட்டாங்க. இதோட ஒழுங்கு முறையா பிரச்சனை மூடிட்டு வீட்டுல இருக்க வேலையை பாருங்க. எங்க பசங்க யாரு அது மேல அன்பான ஒரு வேண்டுகோள், காவல்துறை வேடிக்கை பார்த்தது போதும். அந்த சண்டிகரை நாங்கள சண்டிகரை கத்தி எடுத்துட்டு வந்தோம்னா சண்டிகரை. அதனால நீங்க உடனடியாக அந்த 100க்கும் மேற்பட்ட அந்த காரி பசங்களை உடனடியாக நீங்க கைது செய்து உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.